கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் நாட்டோட ஏதோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு யாரை வேணாலும் கைது செய்யும் விதமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் மூலமாக பலரையும் கதிகலங்க வச்சிருக்கக்கூடிய மோசடி சம்பவங்களை பற்றியும், மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் சுயமாக மருந்துகளை சிகிச்சை எடுத்துக்கொண்ட கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்த பகீர் சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நவீன உலகில் அதிகரிக்கும் சைபர் கிரைம் குற்றங்கள், விரட்டும் டிஜிட்டல் அரெஸ்ட், எச்சரிக்கும் காவல்துறை. சென்னை ஆவடி மற்றும் திருவாரூர் பகுதிகளில் பலர்கிட்டையும் சைபர் கிரைம் மோசடிகள் மூலமாக பல லட்சங்கள் மோசடியில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்கள் கைதாகி இருக்கக்கூடிய, அதிர வைக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்க்கலாம். உலகமே எதிர்கொண்ட இக்கட்டான கொரோனா காலகட்டத்தை அடுத்து தற்போது மீண்டும் மக்களை தன்னுடைய கிடுக்கு பிடிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் சைபர் கிரைம் மோசடிதாரிகள். இதற்கு நம்முடைய செல்போன் அழைப்பின் காலர் டியூனாக ஒலிக்கும் எச்சரிக்கை குரலே சாட்சி. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். தேசிய சைபர் ஹெல்ப்லைன் எண் 1930 உடனடியாக அவர்களை புகாரளிக்கவும் உள்துறை அமைச்சகம் வழங்கியது. அதற்கேற்றபடி தினம் தினம் நடக்கும் சைபர் கிரைம் மோசடிகளுக்கு சாமானியன் முதற்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் வரை பலியாகி வருகின்றனர் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். இதற்காக காவல்துறையும் அரசும் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், செல்போன் அழைப்புகள் என சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை மேற்கொண்டும் குற்றவாளிகளையும் கைது செய்து வந்தனர். இப்படி தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் சைபர் கிரைம் குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடம் இருந்து பணத்தையும் மீட்டு வருகின்றனர். ஆனாலும் கூட பல ரூபங்களில் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை பதம் பார்த்து விடுகின்றனர் கில்லாடி மோசடிதாரிகள். அப்படித்தான் ஆவடி அடுத்த திருவேற்காடு வேலப்பஞ்சாவடி பகுதியை சேர்ந்த 62 வயதான ஓய்வு பெற்ற கல்லூரி விரிவுரையாளர் ஒருவரிடம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மும்பை சைபர் கிரைமில் இருந்து அழைப்பதாக கூறி மர்ம நபர் ஒருவர் வீடியோ காலில் பேசி 38 லட்சங்களை பறித்த வட மாநிலத்தை சேர்ந்த விஜய் என்ற 33 வயதான வாலிபரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகரில் வைத்து ஆவடி சைபர் கிரைம் குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவனிடமிருந்து மோசடிக்காக பயன்படுத்திய மொபைல் போன், லேப்டாப், 9 டெபிட் கார்டு, 4 வெல்கம் கிட், 2 பாஸ்புக் மற்றும் 9 செக் புக் ஆகியவை பறிமுதல் செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முன்தினம் சிறையில் அடைத்து ஆன்லைன் மோசடி கும்பல்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர் காவல்துறையினர். வெறும் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள விஜய் வேலை கிடைக்காமல் ஆன்லைன் வாயிலாக மோசடி செய்வோருடன் கூட்டு சேர்ந்து பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்துள்ளான். இதற்காக 13 வங்கிகளில் கணக்கு துவங்கி சிபிஐ அதிகாரி, மும்பை சைபர் கிரைம் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரி என கூறி பலரை ஏமாற்றியுள்ளான். அதோடு மட்டுமல்லாமல் ஆன்லைன் பங்குச்சந்தை மற்றும் பகுதி நேர வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பொதுமக்களை ஏமாற்றி பெற்ற பணத்தை காசோலையாக பெற்று வெளிநாடுகளில் கிரிப்டோ கரன்சியாக மாற்றி மோசடி செய்து வந்துள்ளார். அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்தபோது இந்தியா முழுவதும் 135 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. அப்படித்தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஆவடி ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியைக்கு போன் செய்த விஜய், உங்கள் பெயரில் சிம் கார்டு வாங்கப்பட்டு அதன் வாயிலாக சமூக விரோத செயல் நடந்ததாக கூறி வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டுள்ளார். ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் சோதனை செய்து வங்கிக் கணக்கில் உள்ள பணம் முறையானதுதானா அல்லது மோசடியான பணமா என்பதை கண்டுபிடிப்பார்கள் என கூறி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன அவர் மர்ம நபர்கள் தெரிவித்த வங்கிக் கணக்குகளுக்கு 38 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். இதனையடுத்தே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் ஆவடி மத்திய குற்றப்பிரிவில் கடந்த ஜூலை மாதம் புகார் அளித்திருந்தார். சமீப காலமாக ஆவடி காவல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புகார்கள் அதிகமாக வந்திருக்கு.
கடந்த 2 மாத காலமாக நாங்கள் ரொம்ப தீவிரமாக அதில் கண்காணித்து கமிஷனர் சாரோட உத்தரவு பேரில் நிறைய முன்னேற்றங்களை வந்து இதில் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக ஒரு 10 அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணி இப்போ அந்த அவங்க பணம் போட்ட அந்த ஃப்ராட்ஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த காசை திரும்பியும் வந்து கோர்ட் மூலயமா ஆர்டர் வாங்கி மறுபடியும் அந்த பேங்க்கில் பேசி அந்த பணம் தொலைந்த நபர்களுக்கே நாங்கள் திரும்பியும் வந்து பணத்தை மீட்டு அவங்க கையில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். 80 லட்சம் ரூபாய்க்கு வந்து நாங்கள் காசை மறுபடியும் ரீஃபண்ட் வாங்கி அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் நாளுக்கு நாள் வந்து இது இன்னும் அதிகரித்து போகக்கூடிய நிலையில் பொதுமக்களாகிய நம்ம வந்து எப்பயுமே வந்து அவேர்னஸ் சம்மந்தமாக ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம பண்ணிகிட்ருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு லீகல் அட்வைசர்கிட்ட நம்ம உடனே கேட்கணும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக தப்பான்னு. அதனால் எந்த ஒரு லிங்க்கு, ஓடிபி, ஏடிஎம் இது சம்மந்தமாகவும் நீங்கள் யாரையுமே வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு நபரை வந்து நம்ம நேரில் பார்க்காம ஸ்மார்ட் ஃபோனில் வர தகவல் எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு யாரும் நம்பக்கூடாது. ஆவடி பகுதியில் சைபர் கிரைம் குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் திருவாரூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பலரும் ஆன்லைன் மூலம் பல லட்சங்களை இழந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். சென்னை ஆவடியில் சைபர் கிரைம் குற்றவாளி ஒருவர் கைதான நிலையில் திருவாரூர் பகுதியில் நடந்த தொடர் ஆன்லைன் மோசடி சம்பவங்களால் பல லட்சங்களை இழந்து விழிப்பிதுங்கி தவிக்கும் பொதுமக்களை விழிப்புடன் இருக்க வேண்டுமென மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் மட்டும் 115 ஆன்லைன் பண மோசடி குற்றங்கள் நடந்ததாக மாவட்ட சைபர் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 8 புகார்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த 3 நபர்கள் மட்டும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வெளிநாட்டில் வேலை செய்யும் பொறியாளரான முகமது ஃபரூக் அலி என்பவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே அதிக லாபம் ஈட்டும் சிறு தொழிலை மேற்கொள்ளலாம் என்றும் அதற்கு குறைந்த அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என கூறி 5 தவணைகளாக சுமார் 36,58,000 ரூபாயை பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று கிராம உதவியாளராக பணிபுரியும் குடவாசல் பகுதியைச் சேர்ந்த கிராம உதவியாளரான பாலச்சந்தர் என்பவரிடமும் 17,28,388 ரூபாயை பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பல தவணைகளாக பெற்று மோசடி செய்துள்ளனர். மேலும் திருவாரூர் அருகே உள்ள EVS நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடமும் முகநூல் மூலம் அறிமுகமாகி நண்பரை போல் பழகி அடையாளம் தெரியாத நபர் பரிசு பொருட்கள் அனுப்புவதாகவும் அதற்காக முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறி 26,23,000 ரூபாயை பெற்று மோசடி செய்துள்ளார். இப்படி கடந்த சில மாதங்களில் மட்டும் திருவாரூரில் நடந்த 4 சைபர் கிரைம் குற்றங்களில் மட்டும் சுமார் 99 லட்சத்திற்கும் மேலாக பணத்தை இழந்துள்ளனர் என்பதுதான் அதிர்ச்சியளிக்கும் தகவல். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் பொதுமக்களுக்கு இதுபோன்ற மோசடி அழைப்புகள் வரும்பொழுது மிகவும் கவனமாக அவற்றை கையாள வேண்டும் என்றும் எக்காரணத்தையும் கொண்டு அவர்களுக்கு வங்கி கணக்கிற்கோ அல்லது ஜிபே எண் போன்றவற்றிற்கோ பணத்தை அனுப்பக்கூடாது. தாங்கள் இதுபோன்ற அழைப்புகள் வரும்போது உடனடியாக திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இயங்கி வரும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைமில் வந்து ஆன்லைனில் நிறைய புகார்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண இழப்பெல்லாம் வந்து இழந்துட்டுருக்காங்க. அது என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக இந்த வர்த்தகத்தில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் சம்மந்தமாக நிறைய ஃபண்டு வந்து போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி வந்து அது உண்மையான கம்பெனியா இல்லையான்னு தெரியாமையே அவங்க ஆசை வார்த்தை சொல்கிறதுனால இவங்க பணத்தை போட்டுடுறாங்க. அந்த ஃப்ராட்ஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் ஆப் மூலயமா வந்து ஒரு விர்ச்சுவல் கம்பெனி லோகோலாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. அது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம பணம் போட்டிருப்போம், அது நிறைய வர்த்தகத்தில் வளர்ந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. பட் அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. கடைசியாக நம்ம போட்ட பணத்தை வெளியே எடுக்கணும்னு எடுக்கும் போது நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ அவங்களோட தொடர்பை துண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது வந்ததுன்னா இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்டோ
இல்லை வந்து ஆன்லைன் ஜாப் தர்றோம் அப்படின்னா எந்த கம்பெனி என்னன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அமௌண்ட்டு போட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட்டு போட்ட ஆரம்பிச்சிங்கனாலே வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா, ஒரு குரியரில் இப்போ போதைப் பொருட்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். உடனே வந்து ஒரு ஃபோன் வரும், உங்கள் பேரில் ஒரு கொரியர் வந்திருக்கு, அதில் வந்து போதைப் பொருள் இருக்குது, அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க, உங்களை வந்து இந்த சிபிஐ ஆஃபீஸர் பேசுவார், இடி ஆஃபீஸர் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் யாரோ யூனிஃபார்மில் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. ஸோ அது உண்மையா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கேட்குற டிமாண்டுக்கு, அவங்க சொல்கிற மிரட்டலுக்கு பயந்து நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் தயவு செய்து எந்த பேங்க்கும் வந்து கமர்ஷியல் பேங்க்கோ அல்லது எந்த பேங்க்கும் சரி கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி இது அப்படின்றது சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த லோன் தர்றோம் அந்த லோன் தர்றோம்னு சொல்லவே மாட்டாங்க. எதுனாலும் சரி நீங்கள் அந்தந்த பேங்க்குக்கு தான் போய் உங்கள் மேனேஜரை பார்த்து லோன் வேணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம். அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் யாருமே உங்களுக்கு தெரியாத நம்பரில் இருந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன், இடி ஆஃபீஸர் பேசுகிறேன், சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன் அப்படின்னு யார் சொன்னாலும் தயவு செய்து, சார் நான் இந்த அட்ரஸில் இருக்கேன், என்னோடய காவல் நிலையம் இது, அங்கே வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாததாக மாறிட்ட நிலைமையில் அதனை சார்ந்த டிஜிட்டல் மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து முதல்ல தெளிவாக உணர்ந்துக்கணும். அதனால் ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்துகிறவங்க தெரியாத நபர்கள்ட்டேருந்து வரக்கூடிய அழைப்புகளையும், நமக்கு தெரியாத தேவையில்லாத செயல்களையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோள். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.